நெக்ஸ்ட் டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா த யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், உலகளாவிய மனித உரிமைகளுடைய பேரறிக்கை. உலகளாவிய மனித உரிமைகளுடைய அறிக்கை. இப்போ அதில் நம்ம என்ன பார்க்கலாம், அதுக்கு முன்னாடியே நம்ம Mandela rises the first soon after his release from jail after 27 years. அப்போ இறுதிக்கு வந்த இன ஒதுக்கல் கொள்கை, எண்ட் ஆஃப் அபார்டிட் அப்படின்னா இறுதிக்கு வந்த இன ஒதுக்கல் கொள்கை. அதில் மண்டேலா ரைசஸ் இஸ் ஃபர்ஸ்ட் soon after his release from jail after 27 years. சிறையில் 27 வருடங்கள் கழித்த மண்டேலா விடுதலையின் போது கைகளை உயர்த்தக்கூடிய காட்சி. Apartheid was the highest form of a discrimination that exists in South Africa. இன ஒதுக்கல் தென்னாப்பிரிக்காவில் காணப்பட்ட இன பாகுபாடு ஆகும். Places of residence were determined by racial classification. வசிப்பிடங்களும் இனத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டன. It was the governing policy in the country by the minority whites over the majority non-whites. குறைந்த எண்ணிக்கையிலான வெள்ளை இனத்தவர் அதிக எண்ணிக்கையிலான கருப்பு இனத்தவர் மீது ஆதிக்கம் செலுத்திய இந்த இன ஒதுக்கல் கொள்கைக்கு எதிராக தென்னாப்பிரிக்க மக்கள் போராடினார்கள். It was the governing policy in the country by the minority whites over the majority non-whites. The people of South Africa protested against the racial discrimination. நெல்சன் மண்டேலா இன ஒதுக்கல் எனப்படும் கொள்கைக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடினார். அரசுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்திய போது சிறையில் தள்ளப்பட்டார். நெல்சன் மண்டேலா raised the voice against the apartheid when he organized defense campaigns against the government. He was imprisoned amid growing domestic and international pressures under the fear of a racial civil war. President F.W.D. Clark released him in 1990. உள்நாட்டிலும் உலக நாடுகளிலுமிருந்து நெல்சன் மண்டேலா இன ஒதுக்கல் கொள்கைக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடினார்கள். அரசுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்திய போது சிறையில் தள்ளப்பட்டார். உள்நாட்டிலும் உலக நாடுகளிலிருந்து அவருடைய போராட்டத்துக்கு ஆதரவு பெருகியது. இன ரீதியான உள்நாட்டு போர் ஏற்படுமோ என்ற அச்சத்தினால் தென்னாப்பிரிக்க தலைவர் F.W.D. கிளார்க் 1990 அவரை விடுதலை செய்தார். The efforts taken by Mandela and D. Clark put an end to apartheid. மண்டேலா மற்றும் டி கிளார்க் ஆகியோருடைய கடும் முயற்சினால் இன ஒதுக்கல் கொள்கை ஒரு முடிவிற்கு வந்தது. In 1994, a multi-racial general elections was held in which Mandela led the African National Congress to victory and became president. 1994 பாலின பொதுத் தேர்தல் நடைபெற்ற பொழுது மண்டேலாவினுடைய தலைமையிலான ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்று அந்நாட்டினுடைய தலைவரானார். அப்போ நெக்ஸ்ட் டைட்டில் தான் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஹியூமன் ரைட்ஸ். அப்போ உலகளாவிய மனித உரிமைகளுடைய பேரறிக்கை. The Universal Declaration of Human Rights is a milestone document in the history of human rights. வெவ்வேறு சட்டமன்ற பண்பாட்டு பின்னணியுடன்
உலகின் பல்வேறு பகுதிகளில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளால் தயாரிக்கப்பட்ட உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை மனித உரிமைகள் வரலாற்றில் ஒரு மைல்கல் ஆகும். It was adopted by the representatives with a different legal and cultural background from all regions of the world. The declaration was proclaimed by the United Nations General Assembly in Paris on 10th December 1948. General Assembly Resolution 217A as a common standard of the achievement of all the people and all nations. 1948 டிசம்பர் 10 அன்று பாரிஸில் நடைபெற்ற ஐநா பொது சபையில் நிறைவேற்றப்பட்ட பொது சபை தீர்மானம் 217A இந்த பேருக்கு அனைத்துலக நாடுகளின் மற்றும் அனைத்துலக மக்களின் பொதுத்தர சாதனையாகும். The first time it set out the fundamental human rights to be universally protected under the UDHR has been translated into many languages. அடிப்படை மனித உரிமைகள் உலக அளவில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கம் கொண்ட முதல் பேரறிக்கையான இது பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. There are 30 articles in the Universal Declaration of Human Rights and its guaranteed freedom of expression as well as civil, political, social, economic and cultural rights. This right applies to all people irrespective of their race, gender and nationality, as all people are born free and equal. மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பேரறிக்கையில் 30 உறுப்புகள் உள்ளன. அது சுதந்திரத்துக்கான உரிமையை உறுதி செய்வதோடு குடிமை, அரசியல், சமூக, பொருளாதார மற்றும் பண்பாட்டு உரிமைகளையும் தருகிறது. இவ்வுரிமைகள் இனம், பால், தேசியம் ஆகியவற்றை கடந்த அனைத்து மக்களுக்கும் பொருந்தும். ஏனெனில் மனிதர்கள் அனைவரும் சுதந்திரமாகவும் சம உரிமையோடும் பிறக்கின்றனர். நெக்ஸ்ட் டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா சோசியல் அண்ட் எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ், சமூக, பொருளாதாரம் மற்றும் பண்பாட்டு உரிமைகள். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பேராவில் சோசியல், எக்கனாமிக் அண்டு cultural rights are integral part of the human rights law that was developed due to the aftermath of World War II. சமூக, பொருளாதார மற்றும் பண்பாட்டு உரிமைகள் இரண்டாம் உலகப் போரின் விளைவுகளுக்கான பின் உருவாக்கப்பட்ட மனித உரிமைகள் சட்டத்தினுடைய ஒரு பகுதியாகும். Social rights are necessary for full participation in the society. ஒரு சமூகத்தில் முழுமையாக பங்கேற்கின்ற தேவைப்படும் உரிமைகளை மனித உரிமைகள். எக்கனாமிக் ரைட்ஸ் guarantee every person to work conditions under which they are able to meet their needs. ஒவ்வொரு மனிதனும் தனது உரிமைகள் தன்னுடைய தேவைகள் நிறைவேற்றக்கூடிய பொருளாதார நிலைக்கு உறுதி அளிப்பவை பொருளாதார உரிமைகள். There are a part of range of legal principles through which economic equality and freedom are preserved in a state. ஒரு நாட்டில் சட்டத்துக்கு உட்பட்டு பொருளாதார சமத்துவம் மற்றும் சுதந்திரம் ஆகியன இதனால் பாதிக்கப்படுகின்றன. Cultural rights are human rights that aim at assuring the enjoyment of a culture and its components in condition of equality, human dignity and non-discrimination. ஒவ்வொருவரும் தங்களுடைய பண்பாட்டை கடைபிடிக்கும் உரிமைகளை உறுதிப்படுத்துபவை பண்பாட்டு உரிமைகள். பண்பாட்டு மகிழ்வில் சமத்துவம், மனித கண்ணியம், பாகுபாடின்மை ஆகியவற்றையும் இது உள்ளடக்கி உள்ளது. அப்போ நெக்ஸ்ட் டைட்டில்ஸ் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ்.